ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். வஜ்ரகோசம் சிம்மவாகினி தாயே போற்றி போற்றி. பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி. என் அழகு குழந்தையே, நல்லதே நினை, உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நான் உன் எதிர்பார்ப்பை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். என் அன்பு குழந்தையே, நீ எப்பொழுதும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும். தாயே, எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனைகள் இருக்கும்போது நான் எப்படி தாயே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியும் என்று தானே கேட்கின்றாய். அதற்காகத்தானே இந்த துளசி மாடத்தை உன்னை நான் தொட சொல்லியிருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உனக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, நீ இந்த துளசி மாடத்தை தொட்ட நொடியிலிருந்து உனக்கான கடன் பிரச்சனை தீர்ப்பதற்காக உன் அம்மாவிடமிருந்தே நீ அதற்கான அனைத்து உதவிகளையும் பெறப்போகிறாய். என்னுடைய முழு ஆசீர்வாதமும் உன்னிடத்தில் இருப்பதினால்தான் இந்த துளசி மாடம் உன் கண்களில் பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நான் உன்னை எப்படி விட்டுவிடுவேன் என் தங்கமே? நீ என்னை நம்பிக்கையோடும் முழு மனதோடும் எப்பொழுதும் வணங்கிக் கொண்டே இருக்கிறாய். அப்படி இருக்கும்போது உனக்கு உதவி செய்யாமல் நான் வேறு யாருக்கு உதவி செய்ய போகிறேன்? தாயே, கடன் பிரச்சனையால் நான் பல அவமானங்கள் பட்டுவிட்டேன், பல வேதனைகள் பட்டுவிட்டேன், மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டேன். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் மதிப்பதில்லை என எவ்வளவு பிரச்சனைகள் உனக்கு இருந்தாலும் நீ கவலைப்படாதே. உன்னை தாங்கிக் கொள்ள நான் இருக்கிறேன் என் தங்கமே. உனக்காகவே நான் இருக்கிறேன். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நீ என்னை வணங்க ஒரு நாளும் மறந்ததில்லை. பிறகு நான் மட்டும் எப்படி உன்னை மறந்திருப்பேன்? உனக்கான உதவிகளை நான் வேறு யாராவது உருவத்தில் வந்து உனக்கு செய்து கொண்டேதான் இருக்க போகிறேன். இந்த பதிவினை நீ கேட்டு முடிக்கும்போது உனக்கான உதவி என்னிடமிருந்து உன்னை வந்து சேரும். அழகு பிள்ளையே, உன் வீட்டில் துளசி மாடம் இருந்தால் நான் சொல்வதை மட்டும் நீ செய்தால் போதும். உன்னுடைய கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து போகும். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி மற்றும் நாராயணனின் அருள் வீட்டிற்கு கிடைக்கும். துளசி மாடம் எங்கு உங்களின் வீட்டில் வைத்திருக்கிறீர்களோ அங்கு சென்று மாடத்தின் கீழ் விளக்கு ஒன்றை ஏற்றி வைக்க வேண்டும். துளசி மாடத்தின் பூஜை பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து கொள்ளவும். அடுத்ததாக பூஜைக்கு செய்யும் பூஜை மணி, அதன் பிறகு கற்கண்டு, இல்லை என்றால் திராட்சை பழ வகைகள் பூஜைக்கு வைத்து கொள்ளவும். விளக்கு ஏற்றிய பிறகு துளசி மாடத்திற்கு சூடம் ஏற்றி ஊதுபத்தி, சாம்பிராணி போன்றவை காட்ட வேண்டும். சாம்பிராணி காட்டிய பிறகு பஞ்ச பாத்திரத்தில் வைத்திருந்த தண்ணீரை நெய்வேத்தியம் செய்து பிறகு மீதமுள்ள தண்ணீரை எல்லாவற்றையும் அந்த துளசி மாடத்திற்கு ஊற்ற வேண்டும். துளசியின் இலைகள் விஷ்ணுவின் வடிவமாகும். அதனால் வீட்டில் துளசி செடி வைத்து வழிபட்டால் விஷ்ணுவின் பரிபூரண அருள் கிடைத்து வாழ்வில் ஏற்றம் உண்டாகும். இதை மட்டும் நீ தினந்தோறும் செய்து வந்தால் என் அழகு பிள்ளையே, உன் வீட்டில் இனி கடன் தொல்லை என்பதே இருக்காது. அதே போல, அம்மா, என் வீட்டில் துளசி மாடம் இல்லையே, நான் என்ன செய்வது என்று யாரும் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் துளசி மாடம் இருக்கிறவர்கள் இதை செய்தால் போதும். இல்லாதவர்கள் உங்களுக்கு கிடைக்கும் துளசியை மாலையாக கோர்த்து அதை உன்னுடைய இஷ்ட தெய்வத்திற்கோ அல்லது உன்னுடைய குல தெய்வத்திற்கோ அல்லது மகாலட்சுமியின் புகைப்படத்திற்கோ போட்டு இது போன்ற பூஜைகளை செய்து வழிபட்டு வந்தால் அதிலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். என் செல்லமே, இன்று யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ என்னை முழுமையாக சரணடைந்து விட்டாய் அல்லவா? என்னை சரணடைந்த எவரும் எதிர்காலத்தை பற்றியும் இப்பொழுது இருக்கும் இக்கட்டான சூழ்நிலைகளை பற்றியும் கவலைப்படக்கூடாது. வீண் கவலை எந்த ஒரு விதத்திலும் தீர்வை தராது. மாறாக உனக்கு என்மேல் நம்பிக்கை இல்லாததை அது காட்டுகிறது. என் செல்லமே, உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே என் விருப்பப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. நீ வேண்டுவதை எல்லாம் நான் கொடுத்து விடுவேன் என்பது முற்றிலும் தவறான எண்ணம். அது உன்னுடைய கடந்த காலத்தையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் நான் நன்கு அறிவேன் என் தங்கமே.
அதனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அவர்களுக்கு கொடுப்பேன். கலங்காமல் இரு என் தங்கமே. சிலர் வாயில் கதவை நானே திறந்தேன். உன் மனம் அதை ஏற்கவில்லை. நீ என்னை நோக்கி வேண்டுதல் செய்ய துவங்கிய நேரத்திலே உனக்கு பதில் தர வேண்டிய வேலைகளை நான் தொடங்கிவிட்டேன் என்பதையும், பல சோதனைகளை நீ அனுபவிக்கிறாய் என்பதையும் பல முறை நான் உனக்கு அறிவுறுத்தி விட்டேன். இப்பொழுதும் நான் உனக்கு அதை நினைவுபடுத்துகின்றேன். கலங்காமல் இரு என் குழந்தையே. உனக்கு தேவையானது வருவதற்கு தாமதமானாலும் தவறாமல் நிச்சயமாக உனக்கு அது கிடைக்கும். தக்க சமயத்திலும் தகுந்த இடத்திலும் நான் ஓடி வந்து உன்னை காப்பேன். என் பாதங்களில் வீழ்ந்து கிடக்கும் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். இவ்வுலகில் உன்னை பற்றி முழுவதும் தெரிந்து கொண்டவள் நான் மட்டும்தான். என்னுடைய அருள் உனக்கு கிட்டினாலும் கிட்டாவிட்டாலும் சரி, என்னுடைய காலடியை விட்டு நீ விலக மாட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே. அவ்வாறு இருக்கும் உன்னை நான் எப்படி விட்டு விடுவேன் என் செல்லமே? என்னுடைய கருணை பார்வை உன் மீது பட்டுவிட்டது. என்னுடைய அருள் மலையை நான் பொழியப் போகின்றேன். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம் வரப்போகிறது. உன்னுடைய பூஜை அறையில் என்னுடைய சித்திரத்தையும் என்னுடைய சிலையையும் வைத்து நீ வழிபடுகின்றாய். தினமும் வழிபடு என் தங்கமே. தவறாமல் விளக்கேற்று. விளக்கேற்றும் போது அந்த எண்ணெய் தன்னையே எரித்து கொண்டு ஒளி தருவது போல் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்னும் ஒளி தரவே எனக்கு விளக்கேற்று என்று நான் கேட்கின்றேன். எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டிரு. எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என் தங்கமே. என்னை முழுமையாக நம்பு. சந்தோஷமாக இரு. உனக்கு மன நிம்மதியையும் நிறைவான செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. பக்தியோடு நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் துயரத்தை போக்க நானே வருவேன். மனம் தளராதே என் தங்கமே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்திருப்பதால் எங்கேயோ வந்து மாட்டிக்கொண்டோம் என நீ நினைக்காதே. உனக்குள் நான் இருக்கும் வரை இங்கு எவராலும் உன்னை வீழ்த்த முடியாது என் செல்லமே. பல மலர்கள் இருந்தாலும் ரோஜாவின் இதழ் நல்ல மணமாக இருக்கும். அதுபோல நீ நான் இருக்கும் பொழுது பயம் கொள்ளலாமா? இரவுக்கு பின் பகலை தரும் இறைவன், குளிருக்கு பின் வெயிலை தரும் இறைவன், நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்தின் பிறகும் உனக்கு இன்பத்தை தந்தருளுவேன். என்னை நம்பி பொறுமையோடு காத்திரு என் தங்கமே. உனக்கு நிச்சயமாக இன்பம் வந்து சேரும். நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய். நீ கவலைப்படாதே. இதுவே உன் பிரச்சனைகளுக்கான கடைசி கட்டமாக இருக்கும். இனிமேல் நீ நினைத்தது யாவும் துல்லியமாக நடந்தேறப் போகிறது. இது நாள் வரை நீ நினைத்தது எதுவுமே உனக்கு நடக்கவில்லை. நீ கேட்டது எதுவுமே உனக்கு கிடைக்கவில்லை. நீ ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயமும் இதுவரை உனக்கு வாழ்க்கையில் நிலைக்கவில்லை என்ற வருத்தத்தில் நீ இருக்கின்றாய். இதுவே உனக்கான இறுதி கட்டம் என் தங்கமே. இந்த விடியலிலும் இனி வரப்போகின்ற இவ்விடியலிலும் என்ன செய்ய போகின்றோம், இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கப் போகின்றோம் என்று வாழ்க்கையை புலம்பிக் கொண்டே ஆரம்பிக்கின்றாய். என்னுடைய பிள்ளையான உனக்கு எது தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும் வரை உன்னிடத்தில் பொறுமைதான் இல்லை. ஒன்று உனக்கு கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக அதற்கான ஒரு காரணம் இருக்கும். அதற்கான மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் சோதனையையும் கொடுத்து உன்னுடைய பொறுமையையும் நம்பிக்கையையும் சோதித்த பார்த்த பிறகுதான் உன்னுடைய கைகளில் அதை நான் ஒப்படைப்பேன். அது ஒரு சிலருக்கு ஒரு நாளில், ஒரு சிலருக்கு ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில்,
ஒரு வருடத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். கஷ்டம் என்பது இங்கு யாருக்குமே நிரந்தரமல்ல. உன்னுடைய கர்ம வினைகளை தவிர்க்க முடியாது. அதன் வீரியத்தை குறைக்கவே கடவுள். என்னை வணங்கியவுடனே உனக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அது சாத்தியமில்லை. இருந்தாலும் உண்மை அதுதான். என் தாயான ஆதிபரா சக்தியை நான் எவ்வளவு காலம் வணங்குகின்றேன். ஆனால் என் தாய் எனக்கு எதுவுமே செய்யவில்லை. நான் வேண்டியதை எதையுமே எனக்கு கொடுக்கவில்லை என்ற கோபத்தில் நீ இருக்கின்றாய். கோபம் கொள்ளாதே என் தங்கமே. நீ நினைத்தது சர்வ நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். நீ வேண்டியது உனக்கு கிடைக்கப் போகின்றது. உனக்கான காலம் வரும்போது நீ விரும்பியதை உன்னுடைய கரங்களில் நான் ஒப்படைப்பேன். உன் தாயான என் மீது பாரத்தை ஏற்றியாகிற்று. அவளே இனி அனைத்து பிரச்சனைகளையும் பார்த்து கொள்வாள் என்று நீ தைரியமாக இரு. இனி எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது என் தாயான ஆதிபரா சக்தியே என்று நினைத்து கொண்டு தைரியமாக துணிந்து செயல்படு என் தங்கமே. உனக்கான நல்லதை நான் செய்வேன் என நீ நம்பும் பொழுது பின்பு எப்படி நான் செய்யாமல் இருப்பேன்? உனக்கு என்ன தேவையோ அதை உன் அருகில் இருந்து நான் உனக்கு செய்து கொடுப்பேன். உனக்கு சோதனை காலம் வரும்பொழுது அதை நினைத்து நீ பயம் கொள்ளாதே. உன் தாய் நான் உன் அருகிலேயேதான் இருக்கின்றேன். தாய் தன் பிள்ளைகளை கடிந்து நடத்துவது போல நானும் எனது குழந்தைகளை ஒரு சில நேரங்களில் கடிந்து கொள்வது போல் நடந்து கொள்வேன். இதை புரிந்து கொண்டு நீ நடக்கும் பொழுது நான் உன்னை பொறுப்பெடுத்து கொள்வேன். நீ எதற்காகவும் பயப்படாமலும் கலங்காமலும் இரு என் தங்கமே. உன்னுடைய கஷ்டத்திற்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து உன்னுடைய சந்தோஷங்களுக்கு தொடக்க புள்ளியை வைத்து விட்டேன். இனி நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு ஜெயமாகவே இருக்கும். நீ நினைத்தது யாவும் உனக்கு நடந்தே தீரும். நீ சகல நலங்களையும் வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் சந்தோஷமாக வாழப்போகின்றாய். இனி அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். கஷ்டம் வரும் நேரத்தில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார். அடுத்த கணமே உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும். அதனால் இனி எதற்காகவும் கலங்காதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்யங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா